ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ குரூப் 2க்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் 30 டேஸ் தான் இருக்குது. இன்னுமே லெத்தார்ஜிக்காக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து முடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வெறிகொண்டு படிக்கிற நேரம். ஸோ எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க. படிக்கிறதுன்றது புதுசாக கிடையாது. ஏற்கனவே நீங்கள் படித்ததை திரும்ப படிங்க. சும்மா படிங்க. நல்ல மனப்பாடம் பண்ணி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா பாருங்கள், டெய்லி புக் எடுத்து கண்ணால் பாருங்கள். நான்லாம் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்காக ஆகஸ்ட் மந்த்தை செலவு பண்ணிட்டேன். லைக் ஜூன் ஜூலையில் படித்த வேகம் வந்து எனக்கு ஆகஸ்ட் மந்தில் ரொம்ப குறைஞ்சிருக்குது. நீங்களே பார்த்துருக்கலாம். ஸோ நான் வீடியோஸ் எதுவுமே படித்த மாதிரி போட்டதே கிடையாது. நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் போட்டிருப்பேன். அண்ட் இப்போ வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. எனக்கு கிளியர் ஆகலை. ஸோ கிளியர் ஆன எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். யாருக்கெல்லாம் கிளியர் ஆகலையோ, ஸோ உங்களுக்கு இருக்கிற ஒரு அலாம் தான் இந்த ரிசல்ட். ஸோ நீங்கள்லாம் குரூப் 2க்கு பாஸ் ஆகணும் அப்படின்ற அலாமாக நினச்சிக்கோங்க. நம்மளுக்கு 1 கிளியர் ஆகலை, 2 கிளியர் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு 2க்காக படிங்க. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிங்க. அண்ட் இந்த எஃபர்ட் எல்லாருமே போடணும். ஃப்ரெஷராக இருக்கிறவங்க சரி, 2-3 இயர்ஸ் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே வந்து எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ நானும் என்னோடய ரிசல்ட்ஸ்க்காக எஃபர்ட் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அண்ட் எல்லாருமே போட்டு தான் ஆகணும். அப்போ கொஞ்சம் லோவாகிறேன். இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணுறீங்களான்னு கமெண்ட்டில் போடுங்க. எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் கிட்ட படித்தேனான்னு இப்போ வந்து 4 ஹவர்ஸ் படிக்கிறதுக்கோ இல்லை 2 ஹவர்ஸ் கண்டினியூஸாக படிக்கிறதுக்குமே ரொம்ப கஷ்டப்படுறேன். அது ஏன்னு தெரில. பட் 30 டேஸ் தான் இருக்குது அப்படின்னோடனே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. ஸோ இந்த பயம் என்னை படிக்க வச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஃபயர் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க. அண்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்களோ, ஏற்கனவே நான் நோட்ஸ் எடுத்து வச்சேன் அப்படின்னு இருக்கிற விஷயம் எல்லாத்தையும் எடுங்க. எந்த மூலையில் ஒழிச்சு வச்சுருக்கிறீங்களோ எல்லா மூலையிலேருந்து எடுத்து படிங்க. ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். திரும்ப நோட்ஸ் எடுக்கிறேன், கொஞ்சம் எடுத்துகிட்டு நான் கடைசி 15 டேஸில் படிச்சுக்கிறேன், ரிவைஸ் பண்ணிக்கிறேன்லாம் இருக்காதீங்க. இன்னிலேருந்து ரிவிஷனுக்கு 30 டேஸை ஒதுக்கிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் பேப்பர் நிறைய அவைலபிள் இருக்குது. ப்ராக்டிஸ் போடுங்க. ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் போடல. பட் இந்த 30 டேஸில் டெஸ்ட் பேப்பர் ப்ராக்டிஸ் தான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட்ஸ் இட். இது தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ ஆல் தி பெஸ்ட். அண்ட் எல்லோரும் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நாளையிலேருந்து நான் எப்படி படிக்கிறேன், ஏது படிக்கிறேன்றதெல்லாம் நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ.